மகாநதி அடுத்த வார சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஜய் காவேரியை கூட்டிகிட்டு போகலாம், நம்ம கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாரு. ஆனால் அவங்க பாட்டியும் அவங்க சித்தியும் ஏற்றுக்கலை. காவேரி இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்தால் விஜயோட லைஃப் நல்லாவே இருக்காது, இப்படியே விஜய் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாட்டி போய் காவேரிகிட்ட பேசுகிறாங்க. இனிமேல் நீ விஜய் லைஃப்பில் வரவே கூடாது, உனக்கும் விஜய்க்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. இங்கிட்டு ஒரு பக்கம் அவங்க ராதா இருந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, காவேரியோட அம்மாட்ட பேசுகிறாங்க. இனிமேல் காவேரி எங்களுக்கு வேண்டாம், காவேரி இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் விஜய் காவேரியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சாரதா அனுப்ப மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போக வந்தேன், என் பொண்டாட்டி எனக்கு வேணும், நான் கூட்டிகிட்டு போக தான் வந்தேன் அப்படிங்கவும், அது நடக்காத காரியத்தை ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கவுமேனு, நடக்காதுன்னு யார் சொன்னது, என் பொண்டாட்டி சொல்லட்டும் என் கூட வரமாட்டேன்னு சொல்லி, அப்புறம் நான் போயிடுறேன் இங்கேருந்து அப்படிங்கவுமேனு, அதெல்லாம் அவங்ககிட்டலாம் பேசக்கூடாது, காவேரிக்கிட்டலாம் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க தம்பி, ஏதாவது பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக பண்ணாதீங்க அப்படிங்குமே, பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னு தாங்க நானும் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். காவேரி நானும் எப்படியெல்லாம் வாழ்ந்தோன்னு தெரியுமா, எப்படியெல்லாம் இருந்தோன்னு தெரியுமா, இப்போ அவன் எந்த நிலமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு காவேரிக்கு ஒரு சைடு பயம் வந்துருச்சு, எங்கிட்ட குழந்தைய பற்றி உண்மையை சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு. நீ இதுக்கப்புறம் காவேரி எப்படி விஜய் கூட சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களாங்கிறத அடுத்த வாரம் எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.